திருட்டு கோட்டுங்களை கட்டி போட்டாச்சு. ஜாலி ஜாலி. ஏய் பல்ல பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்காம ஒன்னொன்னு எனக்கு போனை போடுறான், எங்க இருக்கான்னு கேளு. நந்தியை கூட்டிக்கிட்டு இங்க வர சொல்லு. சரிக்கா சரிக்கா, அதை பண்றேன் இருங்க. எல்லாத்துலயும் விளையாட்டு தான் இந்த பையனுக்கு. எம்மா இந்த விஷயத்த பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஐயோ போதும் போதும் ஆயிடுச்சு. ஆனா இதுக்கப்புறம் தான்க்கா நம்மளுக்கு முக்கியமான வேலையே இருக்கு. என்னடி சொல்ற? இவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்குற வாக்கு மூலத்தை அப்படியே வீடியோ பண்ணிடணும்க்கா. அப்பதான் கரெக்டா இருக்கும். நாளை பின்ன இல்ல இவங்க எங்களை கட்டி வச்சு அடிச்சாங்க, அதனாலதான் நாங்க அப்படி சொன்னோன்னு எல்லாரையும் ஏமாத்திருச்சிங்கன்னா அப்படியே புத்திசாலிடி நீனே. ஏன் வச்சே சும்மா விடுவனா? சின்ன விஷயத்த கூட விட்டுறக்கூடாதுக்கா. அதுவும் இல்லாம இதுங்க ரெண்டுக்கிட்டே போன் இருக்கும்ல, அந்த போனையும் புடுங்கி நம்ம செக் பண்ணுவோம். எதனா ஆதாரம் கிடைக்கதானு பார்ப்போம். அவங்க போன்ல என்னடி ஆதாரம் இருக்க போதே? அக்கா இதுங்கெல்லாம் ஃப்ராடுங்கக்கா. யாரு காசு கொடுத்தாலும் வேலை செய்யுங்க. அப்படி இருக்கும்போதே நாளை பின்ன இதுங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு எதனா ஆதாரம் வச்சிருந்தாலும் வச்சிருக்கோங்கக்கா. போன்ல பேசுறதோ இல்ல போட்டோவோ இல்ல வீடியோவோ எது வேணாலும் கூட வச்சிருக்கோங்க. நம்ம போனையும் ஒரு தடவை ஆராய்ஞ்சு பாத்துருவோம். சூப்பர் டி பிரியா, கண்டிப்பா பண்ணிடலாம்டி. ஒரு சின்ன விஷயத்த கூட விட்டுறக்கூடாது. ஹலோ அண்ணா செல்லக்குட்டி, எங்க இருக்கிற? அவனை பாருக்கா. ஐயோ அந்த பையங்கிறானே. வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்டா. என்னதே வீட்டுக்கு போறியா? அண்ணா நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? நாங்க வர வரையா இங்கே இருந்தானு சொன்னேன். உன் யார் இப்ப வீட்டுக்கு போக சொன்னதே? நம்ம வீட்டுக்கு இல்லடா, மாமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்டா. அப்படி தெளிவா பேசி பழகுனா பதட்டம் ஆயிடுச்சுல்ல. உங்களுக்காக தான் நான் ரிஸ்க் எடுத்து எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கிறோம் நாங்க. என்னடா சொல்ற? நீ இங்க வா, நான் புஷ்பாக்கா வீட்டுக்கு வா, எல்லாத்தையும் சொல்றேன். நந்தினியையும் கூட்டிட்டு வா. அப்படியா? சரிடா, கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் சரியா? ஏன்னா அத்தை மாமா பாட்டின்னு எல்லாருமே கார்ல தான் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். அப்படியா? சரிண்ணா, ஓகேண்ணா, நீ வா. அண்ணா நந்தினியை மட்டும் மறக்காம கூட்டின்னு வந்துடுண்ணா. சரிடா, ஓகேடா. பாய்ண்ணா, பாய் பாய்டா. அக்காங்களா கேட்டிங்கல்ல அண்ணன் பேசுனதா? கொஞ்ச நேரம் ஆகுமா ஒரு வரத்துக்கு. அதனால வாங்க நம்மலாம் போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டே நல்லா கை காலெல்லாம் நீட்டின்னு உட்காரணும். அப்பதான் உடம்புல இருக்கிற டயர்டெல்லாம் போவோம். வாங்க போவோம். அதுவும் சரிதான்டா. புஷ்பக்காவும் ஜூஸை போடுறேன்னு சொல்லிச்சு. வாங்க போவோம். அக்கா ஜூஸ் நல்லா போட்டிருக்கக்கா. சரிடி சில்னஸ் போறதுக்குள்ள குடிச்சிடு. சரிக்கா நீங்க குடிக்கலையா? எங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நீங்க குடிக்கலன்னா எப்படிக்கா? குடிக்கிறதானே. இப்பதாண்டி ஒரு சொம்பு மோர் கலக்கி குடிச்சேன், அதனாலதான் நான் போட்டு வச்சிருக்கேன். அப்புறமா குடிச்சுக்கிறேன், நீங்க குடிங்கடி. அது சரிக்கா. ராகுல் எங்கக்கா? அவனுக்கு கொடுத்தீங்களா? அதெல்லாம் கொடுத்துட்டேன்டி. பசங்க ரூம்ல ஏசி ஆன் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அவளுங்களோட உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கான். அது சரி, அடிக்கிற வெயிலுக்கு ஹாலில் கூட உட்கார முடியல. இங்கேயே ஏசியை மாட்டிக்கிட்டு உட்காரலாம் போல இருக்கு. ஆமாண்டி, அது ஒரு பிரச்சனை. அப்புறம் அர்ச்சனா மேல அந்த 2 பேரை கட்டி போட்டு வச்சிருக்கோமேடி, அவங்களுக்கும் போய் கொஞ்சம் ஜூஸை கொடுத்துட்டு வந்துருவா. நம்ம தங்கச்சி வாழ்க்கையே பீஸா ஆக்கினவங்களுக்கு ஜூஸ் ஒரு கேடாக்கும். அதானே, அதுங்களுக்கெல்லாம் ஜூஸ் எல்லாம் கொடுக்காதக்கா. பச்சை தண்ணியை திரும்பி குடிக்கிட்டோம். இருந்தாலும் வெயில் அதிகமா இருக்கு, ஜூஸை கொடுக்கலாமேன்னு பார்த்தேன். சரி மோரை கலக்கி வேணா எடுத்துட்டு போய் கொடுத்துட்றேன். என்ன உனக்கு அநியாயத்துக்கு நல்ல மனசுக்கா. பின்ன புஷ்பாக்கா வச்சே அப்படித்தான் இருப்பாங்க. வாடி ஜூலி, ஜூஸ் குடிக்கிறியா? வேணக்கா இப்பதானே என் வீட்டில் வாட்டர் மெலன் சாப்பிட்டு வந்தேன். நீங்களே ஜூஸை குடிங்க, ரொம்ப ஜாலியாக வேற இருப்பீங்க. சந்தோஷமான விஷயம் வேற கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜூஸை குடிங்க. சந்தோஷமான விஷயமா? நாங்களே காலையில இருந்து நாயா பெய்ய வெயில தீஞ்சு போய் வந்து வேலையை செஞ்சுட்டு வந்து உட்காந்துருக்கோம். இதுல நாங்க எந்த சந்தோஷமான விஷயத்தடி கண்டோம்? என்னக்கா ஒன்றும் தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க அப்பா அம்மா தான் இன்னைக்கு காலையில போய் ஜோசியர் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்களே. நந்தினி ஜாதகத்துல கூட ஒன்றும் இல்லைங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்களே. அப்படின்னா நீங்களாம் சந்தோஷமா தானே இருப்பீங்க. அந்த விஷயத்த என்ன மறந்துட்டீங்களா? என்ன மறந்துட்டோம்மா? முதல்ல எங்களுக்கு இந்த விஷயமே தெரியாதுரி. ஜோசியரை பார்க்க போன விஷயமே எங்களுக்கு தெரியாதே. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதெல்லாம் அவங்க ஜோசியர் வீட்டை விட்டு வெளியே வரும்போதே ஊருக்குள்ள விஷயம் பாஸ் ஆயிருச்சுக்கா. அதை வச்சுதான் நானே வந்து சொல்றேன். ஊர் ஆளுங்கெல்லாம் 5G நெட்வொர்க்கை விட ஃபாஸ்டா தான் பார்க்கறாங்க. அது அப்படிதான்க்கா. அப்ப உங்களுக்கு இந்த விஷயம் உண்மையிலே தெரியாதா? உண்மையிலே தெரியாது சொல்லி. காலையில அப்பா அம்மா வெளியே போனாங்கன்னு மட்டும் தான் தெரியும். ஆனா ஜோசியரை பார்க்க போனாங்கன்னு தெரியாது. அப்படியாக்கா? ஒருவேளை அவங்க சர்ப்ரைஸா இருக்கட்டுமே நினைச்சிருப்பாங்க போல. முதல்ல நந்தினிக்கிட்டே சந்தோஷிக்கிட்டே விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்க எல்லாருக்கிட்டே சொல்லலாம்னு நினைச்சிருப்பாங்களோ என்னமோ. இருக்கும். சரி அதான் விஷயம் ஏன் மூலியமா தெரிஞ்சிருச்சுல. எல்லாம் ஜாலியா இருங்கக்கா. வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் போனை போட்டு சொல்லுங்க. அர்ச்சனாக்கா ஷில்பாத்தைக்கு போனை போட்டு சொல்லுங்க. அவங்களும் ஜாலி ஆயிட்டோம். சொல்றேன். என்னக்கா சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்க? இப்ப அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா கல்யாணம் ஏற்பாடு ஆரம்பிச்சிட மாட்டாங்க? ஆரம்பிக்கிட்டோம், நல்லது தானே. இல்லடி சொல்லி அப்படியெல்லாம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட முடியாது. அதுல இப்ப பெரிய சிக்கலே இருக்கு. அக்கா நீ முதல்ல அங்க போக்கா, வீட்டாண்ட போ. அத்தை மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி யாருக்கிட்டே இந்த விஷயத்த சொல்ல வேணாம்னு சொல்லு. எந்த விஷயத்த நீ சொல்ற? புரியல. எனக்கே புரிஞ்சிருச்சுடி. நீ நல்லா ஷார்ப்பா இருப்பல, உனக்கு புரியலையா? என்ன பேசுறீங்க நீங்க? கொஞ்சம் இருடி ஜூலி, உனக்கு எல்லாத்தையும் விளக்கமா அப்புறமா சொல்றோம். அக்கா இப்போ ஜாதகத்துல பிரச்சனை இல்லைன்னு ஷில்பாத்தைக்கு தெரிஞ்சதுன்னு வைங்களேன், கல்யாணம் ஏற்பட்ட பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்ன சொன்னாலும் அவங்கள தடுக்க முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன், இப்ப நீங்க உடனே வீட்டுக்கு போயிட்டு சிவா மாமா கிட்டே பார்வதி அத்தைக்கிட்டே எல்லாம் உண்மையை சொல்லிடுங்க. உண்மையை சொன்னா மட்டும்தான் அவங்களுமே கல்யாணம் ஏற்பட்ட பண்ணாம இதை கொஞ்சம் தள்ளி போடுவாங்க. நீ உடனே ஓடுக்கா. அடா
ஆமால, இப்ப புரியுது எனக்கு. இந்த போறேன் இப்ப கூட எனக்கு புரியலையா. இந்த இங்க உட்காரு, எல்லாத்தையும் உனக்கு விளக்கமா சொல்லுவாங்க. அக்கா நான் போயிட்டு வந்துடுறேன், அப்படியே போயிட்டு வந்துடுறேன்டி. சரிக்கா பாத்து போக்கா. இப்ப யாச்சும் கொஞ்சம் தெளிவுபடுத்துக்கல, மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. உக்காரடி சொல்றோம், நாங்க சொன்னதுக்கு அப்புறம் உன் மண்டை உண்மையிலேயே வெடிச்சிடும். உங்க 2 பேரையும் போட்டோ தானே எடுக்கணுமா? ஏமா அப்படி கேக்குறா? இல்ல, வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து அழகா 2 பேரும் ஒரே இடத்துல நின்று சிரிச்சுன்னு இருக்கிறீங்களே, அதுக்கு தான் கேக்குறோம். சும்மா கிண்டல் அடிக்காதிரியா, சந்தோஷமா இருக்கிறோம் நானும் அப்பாவும், அதான் சிரிச்சுன்னு இருக்கிறோம். சரி, அப்படி என்ன சந்தோஷமான விஷயம் இப்ப நடந்து போச்சு? சொல்லுவாங்கடி அம்மா. போறே, முதல்ல இந்த சர்க்கரையை வாயில போடுவா. சக்கரையா? அட யாரா ஐயோ, எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கு. நீ அம்மா, நீ அங்கேயே இருடி, நானே வந்து உன் வாயில கொட்டுறேன். அப்படி என்னதான் விஷயம் நடந்துச்சுன்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? சொல்லுவாங்க ஆகாட்ரி. நல்ல மிரட்டுற பாட்டி நீயா? அப்படித்தான் துண்ணு. டே வாய தரடா. திறந்துட்டாலும் பாட்டி, நான் சுகர் சாப்பிட மாட்டேன் பாட்டி. ஆரம்பிச்சிட்டான் பாரு அவன். இது என்ன நீ சர்க்கரையை துண்ண மாட்டேன்னு சொல்லி கிடக்குற? வாய தர பாட்டி. டேய் சாப்பிடுறேன் பாட்டி. சொல்றவங்க சொன்னா தன்னால கேக்குதுங்கப்பா பசங்க. இப்ப சொல்லுங்கப்பா விஷயத்த. சொல்லுங்க, அதுக்கு தான் நாங்களே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன விஷயம்? நந்தினியே, உங்க கல்யாணத்துல எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்க போகுதுரி. குறிச்ச நாள் குறிச்ச நேரத்துல உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். எங்க கல்யாணம் நடக்க போதா? என்னம்மா சொல்ற? ஆமாமா, உங்க கல்யாணத்துல எந்த சிக்கலும் இல்ல. கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கதான் போதே. ஒரே மேடையில 2 கல்யாணத்தை ஊரே பார்க்க தான் போகுது. பா, என்னப்பா நீ மறுபடியும் எதுக்கு இந்த விஷயத்த ஆரம்பிக்கிறீங்க? ஜாதகத்துல பிரச்சனை இருக்கும்போது எப்படிப்பா? அதானே, ஜாதகத்துல ஏதோ ஜலதோஷம் இருக்குன்னு. சாரி, ஐ மீன் அது என்னடி அது? மாங்கல்ய தோஷங்க. அதான், அந்த மாங்கல்ய தோஷம் இருக்குதுல்ல, அப்புறம் எப்படி மாமா கல்யாணம் பண்ண முடியும்? அதான் நான் பரிகாரம் பண்றேன்னு ஒத்துக்கிட்டேன்ல, நானும் இவ்வளவு சேர்ந்து அதை பண்றோம். சரிங்களா, 2 இயர்ஸ் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறோம். இப்போ அவசரப்பட்டெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். அது நந்தினிக்கு தான் கஷ்டமா இருக்கும். இதே நல்லவனே, அதெல்லாம் தேவையே இல்லடா. ஜாதகத்துல எந்த தோஷமும் இல்லடா. கல்யாணத்தை தைரியமா பண்ணலாம்டா. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாப்பா சந்தோஷ, ஜாதகத்துல உண்மையிலேயே எந்த பிரச்சனையும் இல்லையா. எப்படிமா திடீர்னு இல்லாம போகும்? முதல்ல உங்களுக்கு யார் சொன்னது இந்த விஷயத்த? நந்தினியே, நானும் அப்பாவும் காலையில வெளியே போனோம்ல, ஆமா. ஜோசியரை தாண்டி பார்க்க போனோம். உன் ஜாதகத்தையும் சந்தோஷ ஜாதகத்தையும் எடுத்துட்டு போனோம். பாரு, அவர் ஜாதகமும் உங்ககிட்ட தான் இருந்துச்சா? ஆமாண்டியே, சொல்றது கேளு. ஜாதகத்தை எடுத்துன்னு போனோம். ஜோசியரத்தை பார்த்துட்டு 2 ஜாதகமுமே அமோகமான ஜாதகம், கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கின்னா நல்லா இருப்பாங்க அப்படி இப்படின்னு நிறைய சொல்லிட்டாரு தெரியுமா. அப்படியே மனசெல்லாம் குளிர்ந்து போச்சுடி எங்களுக்கு. கல்யாணத்தை நடத்தலாங்கிற தெம்பு வந்துருச்சு எங்களுக்கு. இது எப்படிமா சாத்தியம்? ஒரு ஜோசியர் எனக்கு தோஷம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு, இன்னொரு ஜோசியர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? எனக்கு உண்மையிலே ரொம்ப குழப்பமா இருக்குமா. அதுவும் இல்லாமல் அந்த குறி சொல்கிற பொம்பளையும் கல்யாணம் நடந்தா எதனா பிரச்சனை ஆகும்னு சொல்லிச்சேம்மா. அப்புறம் எப்படிமா இப்போ எப்படி? எனக்கு உண்மையிலே ஒன்றும் புரியலம்மா. இப்போ பார்த்த ஜோசியர் நல்ல விஷயத்த சொல்லிட்டாருமா, அதை மட்டும் நீ மண்டையில் ஏற்றிக்கோ, கல்யாணத்தை முடிச்சிக்கலாம், அவ்வளோதான். சரியா? மற்ற பழைய விஷயம் எல்லாத்தையும் நீ மண்டையிலேருந்து தூக்கி போட்டுரு. ஏன் இப்படி, அது எப்படி, இது எப்படின்னு எல்லாம் யோசிச்சுன்னு இருக்காத மாமா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் மாமா, ஆனால் எனக்குமே இப்போ சந்தேகம் வருது மாமா. அது எப்படி ஜோசியருங்க மாற்றி மாற்றி பேச முடியும்? ஏதோ ஒரு சின்ன விஷயத்த மாற்றி சொன்னால் பரவாயில்ல, கல்யாணத்தையும் நிறுத்துற அளவுக்குள்ள பார்த்த ஜோசியர் சொன்னாரு. அது எப்படி மாமா பாசிபிள்? ஏன்னா அவன் ஒரு டுபாக்குரு ஜோசியர் சந்தோஷ், அதனால தான் அப்படி சொல்லியிருக்கான். டுபாக்குரு ஜோசியரா? நீ எப்பமா ஊருக்கு வந்த? அந்த ஜோசியர் டுபாக்குருன்னு வேற சொல்லின்னு இருக்கிற. எனக்கு ஒன்றும் புரியல மார்ஷனா. நான் ஊருக்கு வந்ததெல்லாம் ஒரு பெரிய கதைப்பா, அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். ஆனால் அந்த ஜோசியர் டுபாக்குரு தான். அதை எப்படிம்மா நீ இவ்வளோ உறுதியாக சொல்கிற? ஏன்னா சில ஜோசியர்களோட கணிப்பு தப்பாக போகும், அதுக்குன்னு அவங்க டுபாக்கூர் ஆயிடுவாங்களா என்னம்மா? அவன் முதல்ல உண்மையான ஜோசியரே கிடையாதுமா, அவன் போலியான ஜோசியர்மா. அவனை காசு கொடுத்து தான் அப்படியெல்லாம் சொல்ல வச்சுருக்காங்க. நம்ம சொல்ற காசு கொடுத்தா? யாரு பார்த்த வேலை அதெல்லாம்? அதென்ன, ஏன் அப்படி பண்ணணும்? ஏன், எதுக்கு, யாரு பண்ண சொன்னாங்கிற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் அக்கா வீட்டுக்கு கிளம்பி வாங்க. அக்கா, என்ன விஷயம் நீ இப்பயே சொல்லேங்க்கா. சில விஷயங்கள் எல்லாம் ஆதாரத்தோட தான் பேச முடியும்டி. நீங்கள் எல்லாரும் வாங்க, அப்பதான் ஏன் எதுக்கு என்னங்கிற கேள்வியெல்லாம் இல்லாமல் நீட்டாக எல்லாத்தையும் பேச முடியும். நீங்கள் வாங்க, அக்கா வீட்டுக்கு போகலாம். அங்கே என்னடி ஆதாரம் இருக்குது? ஐயோ, எனக்கு ஒன்றும் புரியல. சரி வாங்க, அங்கே போவோம். நந்தினி வா, சந்தோஷம் வாப்பா. அம்மா வாங்கம்மா போகலாம். டேய் சொட்ட தலையா, சொல்றாங்கறல்ல, வாய் திறந்து பதில் சொல்றா. அந்த சௌமியா கிட்ட காசை வாங்கிட்டு தானே ஜாதகத்துல தோசை இருக்குது பூசை இருக்குதுன்னு சொன்னீங்க. சௌமியாவா? அது யாருமா? அது யாரா? அப்ப பேர் கூட தெரியாம காசை வாங்கிட்டு வேலையை பார்த்துருக்குற நீ உன்னையா? விடாதுக்கா, நல்லா போடுக்கா. இருடா டேய், சொட்ட இரு, சாப்பிட்டு வந்து புலகிறேன் நானு. வாயை திறந்து உண்மையை சொல்றியா இல்ல நடு மண்டையிலேயே நச்சுன்னு ஒண்ணு வைக்கட்டா? அப்படியே தேங்காய் புலகிற மாதிரி பொழுதுக்கும். உடைக்கிட்டா சி அடிக்கிட்டா ஏதோ ஒண்ணு பண்ணுக்கா, அடிக்கா வாயிலே கொடுக்கா குச்சிய. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு, உன் மண்டை தப்பிச்சிடும்.
ஐயோ அம்மா அடிச்சிடாதீங்கம்மா, நான் புள்ள குட்டிக்காரம்மா, ஏதோ காசுப்பட்டு இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டேம்மா, விட்டுருங்கம்மா, மன்னிச்சு விட்டுருங்க. ஓ புள்ள குட்டிக்காரன்னு சென்டிமெண்ட்டாக சொன்னா உன்னை அப்படியே விட்டுருவாங்களா? ஏன்டா நான் கூட தான் புள்ள குட்டிக்காரி, ஏதோ என் பக்கத்தில் இருக்கிறானே என் தம்பி, அவன் கூட தான் வருங்கால புள்ள குட்டிக்காரன். டேய் எல்லாருமே புள்ள குட்டிக்காரங்க தான்டா, எல்லாருக்குமே குழந்தை குடும்பம்னு இருக்க தான்டா செய்யுது. அதுக்கு என்ன காசுக்காக என்ன பண்ணல பண்ணுவியா நீ? அவனை வாயிலே குச்சி சொருவனா? மா தயவு செஞ்சு விட்டுருக்கம்மா, அந்த பொண்ணு தாம்மா அப்படியெல்லாம் பண்ண சொல்லிச்சு. எப்படியாச்சும் கல்யாணத்தை நிறுத்தணும், அதுக்கு நீ இந்த ஜாதகத்துல தோஷம் இருக்குதுன்னு சொல்லுன்னு சொல்லிச்சுமா, அதனால தாம்மா சொல்லிட்டேன். தயவு செஞ்சு நான் மன்னிச்சு விட்டுருக்குமா. அச்சே உனக்கெல்லாம் மன்னிப்பெல்லாம் கிடையாதுடா. டேய் சட்டப்படி உன்னை உள்ளத்தெல்லாம நாங்கள் விட்ட மாட்டோம்டா. பாரு அடுத்து அடியே பல்பு கண்ணி தாயின்னு பேசி எல்லாரையும் ஏமாத்திடுறல நீ. ஃப்ராடு 420. தாயி வயிற்று பழப்புக்காக அப்படி பண்ணிட்டேன் தாயி, மன்னிச்சிரு தாயி, என்ன மன்னிச்சிரு. வயிற்று பழுப்புக்காக பண்ணியா? சி அசிங்கம் அல்ல இப்படியெல்லாம் பேசுறதுக்கு. ஏண்டி நீ வயிற்று பழுப்புக்காக பண்ணணும்னா எவ்வளோ வேலை இருக்குது தேடி பண்ணுறதுக்கு. 4 வீட்டில் பாத்திரத்தை தேய்ச்சி கூட உன் வயிற்றை நீ கழுவிக்கலாண்டி. ஆனால் இப்படியா அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு உன் வயிற்றை கழுவுவ? அசிங்கமா இல்லையா உனக்கு இப்படியெல்லாம் பேசுறதுக்கு? காரி மூஞ்சி ஜென்மமே. அப்படி கேளுக்கா, அப்படி கேளு. வயிற்று பழப்புக்காகவா மூஞ்ச பெரிய ஆளாளுக்கு ஒன்று வச்சுக்குதுங்கக்கா, எதனா ஒன்று சொல்றதுக்கு. எல்லாம் கேடிங்கடா, மாட்டிக்கிட்டா இப்படியெல்லாம் சென்டிமெண்ட்டாக பேசி தப்பிச்சுக்கலாம்ல. அதுக்காக தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. மூஞ்சிங்களை பாரு. டேய் முதல்ல இதுங்க கிட்ட இருக்க ஃபோனை பிடுங்களாண்டா, அதில் எதனா ஆதாரம் இருக்கான்னு பார்ப்போம். சரிக்கா, நான் அந்த ஆள்கிட்ட செக் பண்றேன், நீங்க அவகிட்ட செக் பண்ணுங்க. ஏய் ஃபோனை எங்கடி வச்சிருக்க? யோ நீ எங்கேயா வச்சிருக்க? பேண்ட் பாக்கெட்ல தம்பி. பேண்ட் மூஞ்சிக்கெல்லாம் பேண்ட் கேக்குதுல. ஏய் உன்னை தானே கேட்குறேன், ஃபோனை எங்கே வச்சிருக்க? தாயி நான் ஃபோன் எல்லாம் பயன்படுத்துறது இல்லை தாயி. ஐயோ அம்மா அடிக்கிறாங்களே. இந்த பெரிய கவித்தை நிறுச்சி கொண்டு சொல்லிட்டேன். ஒழுங்கு முறையாக ஃபோன் எங்கே இருக்குதுன்னு சொல்றீ? தாயி நான் உண்மையிலேயே ஃபோன் எல்லாம் பயன்படுத்துறது இல்லை தாயி. மகள பொய்யாடி சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த காலத்துல இருந்துகிட்டு நீ போனை பயன்படுத்தலன்னு வேற சொல்லுவியா நீ? உன்னையா உன் முடிய பிடிச்சி நீங்க ஆட்டுன்னு ஆட்டாம விட மாட்டேன்டி. அந்த சௌமிய சிரிக்கோட முடிய இப்படிதான் பிடிச்சி ஆட்டணும்னு நான் ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருந்தேன். அந்த கோவத்தெல்லாம் இப்ப நான் ஓமல காட்ட போறேன்டி. மவள சொல்றி போன் எங்க வச்சிருக்கிற சொல்லு. தாயி விபரீதம் தாயி, இது விட்டுரு என் முடியல கைய வைக்காத விட்டுரு. எந்த விபரீதமானாலும் பரவாயில்லடியா. இன்னைக்கு உன்னை நான் என்ன பண்றது மட்டும் பாரு. அம்மாரியா போன் எங்க இருக்குன்னு சொல்றியே தாயி. அடிங்கோ ஏலம்மா அவளை இருடி உன்னை என்ன பண்ற பாரு. அப்படிதான்க்கா, கொண்டையை பிடிச்சி ஆட்டுக்கா. அப்படியே நல்ல பெரிய பர்மா கொண்டையை போட்டுருக்காவ. ஏக்கா நல்லா பிடிச்சி ஆட்டுக்கா. ஐயோ எனக்கே ஆர்வமா இருக்குது. இப்போ சொல்றியே போன் எங்க வச்சிருக்கிற சொல்லு. ஒழுங்கு முறையதான் சொல்லிடு, இல்லன்னு வைய ரொம்ப கேவலமா போயிடும். உன்னமா சொல்றேன் தாயி. மாவள தாய் நான் சொல்லின்னு இருக்கிறேன். இருடியா உன் முடிய பிச்சை எடுக்காம விட மாட்டேன்டி இன்னைக்கு. அடி எங்கப்பா பிரியாக்கா, உங்களுக்கு உண்மையிலே இப்போ வர அதிகம்க்கா. சொன்ன மாதிரியே முடிய கையோட போட்டுட்டீங்களே, அதுவும் கொண்டையோட போட்டுட்டீங்க. டேய் நீ வேற, இது விக்குடா. இந்த பொம்பளை விக்க மாட்டிக்கிட்டு தான் சுத்திட்டு இருக்கா. இந்த பேரு ஷேப்பா இருக்கு. விக்கா? சரி அக்கா போனை கேளுங்கக்கா, அது எப்படி பாத்துருக்குது பாரா. போன் எங்க? என் முடிய கொடுங்க தயவு செஞ்சு, என் முடிய கொடுங்க. அப்ப நீ போனை கொடு. தாயி என் போனை இடுப்புல தான் சரி வச்சிருக்கேன் தாயி, தயவு செஞ்சு நீயே எடுத்துக்க தாயி. அந்த விக்க மட்டும் மாட்டிரு தாயி தலையில. அப்படி வா வழிக்க. அப்ப இந்த விக்குக்குள்ளதான் உன் உயிர் ஒளிஞ்சிருக்கு. நான் பண்ண தப்பை எல்லாம் நந்தினிக்கும் அண்ணனுக்கும் மட்டும்தான் சொல்லுவாங்கன்னு பார்த்தா இப்போ அத்தை மாமாக்கும் சொல்லியிருப்பாங்கல்ல. சொல்ல மாட்டாங்களா பின்ன? அதான் ஜாதகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. அப்போ அடுத்தடுத்து அவங்க கல்யாண ஏற்பாட்டை ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால தான் கல்யாண ஏற்பாட்டை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக உனக்காக எல்லா உண்மையும் உன்னை பற்றி சொல்லியிருக்காங்க. புரியுதா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அவங்கெல்லாம் இப்போ என்ன அசிங்கமா நினைச்சிருப்பாங்கல்ல, என்னை வெறுத்துருவாங்கல்ல. வெறுக்காம பின்ன உன்னை கொஞ்சுவாங்களா? இங்கே பாரு மணி, நீ பண்ணுற மற்ற தப்பு மாதிரிலாம் இல்லை இது. நீ நந்தினி வாழ்க்கையிலே விளையாடி இருக்க, அப்போ உன்னை கண்டிப்பாக வெறுக்கத்தான் செய்வாங்க. வெறுத்தாலும் அதில் தப்பே கிடையாது. ஏற்கனவே நந்தினி என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவாங்கிற பயத்தில் இருக்கிறேன். இதில் இப்போ அத்தை மாமாவும் என்ன வெறுத்துட்டாங்கன்னா நான் எப்படி அந்த வீட்டில் போய் வாழுவேன்? எப்படியானா போய் வாழு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உனக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக தானே இல்லாத பொல்லாத வேலையெல்லாம் பார்த்தேன். அது எல்லாத்துக்கும் தண்டனை தாண்டி. இதெல்லாம் அனுபவிடி, நல்லா அனுபவி. நாடி அர்ச்சனா நடக்குதுங்க. எதுக்கிட்ட இந்த ஜோசியரை கட்டி போட்டு வச்சுக்கிறீங்க? அது அந்த குறி சொல்கிற பொம்பளை தானே அது? ஆமாம்மா அதே பொம்பளை தான். ஆனா அன்னைக்கு வேற மாதிரி இருந்தது, இப்ப வேற மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இல்லைம்மா, இரு ஒரே நிமிஷத்துல சரி பண்ணிடுறேன். நீ எப்படி பார்த்தியோ அதே மாதிரி இருக்கும் பாரு. இப்போ அன்னைக்கு பார்த்தா அதே பொம்பளை தான். அதே பொம்பளை தாண்டி. விக் இல்லாததுனால உனக்கு ஒரு நிமிஷம் அடையாளம் தெரியாம போயிட்டு இருக்கோம். இதோ இப்ப நல்லா தெரியுது உனக்கு? நல்லாவே தெரியுது பிரியா. ஆனா எதுக்கு இவங்களெல்லாம் இங்க அடைச்சு வச்சிருக்கீங்க? என்ன நடக்குதுங்க? அக்கா என்னடான்னா இந்த ஜோசியர் சொன்னதெல்லாம் போய் இவன் டுபாக்குருன்னு சொல்லிச்சு. என்னதான் நடக்குதுங்க? தெளிவா தான் சொல்லுங்களேன். ஆதாரத்தோட சொல்லுவேன்னு சொன்னல, இதுதான் அந்த ஆதாரம். அந்த டுபாக்குரு நாய்
நாய்ங்களே வாயை திறந்து பேசுங்க. ஏய் டேய் டப்பா மாட்டியா, சொல்றா உண்மையை சொல்லு. ஏய் சொல்றா, எதுக்குடா என் பொண்ணு ஜாதகத்துல தோஷம் இருக்குதுன்னு சொன்னேன்? மாவனா ஒன்னா. அப்பாப்பா அவசரப்பட்டு அடிக்காதீங்கப்பா, முதல்ல அவன் பேசட்டும். சார் அடிச்சிடாதீங்க சார், நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் சார். என்னை காசு கொடுத்து தான் சார் இப்படியெல்லாம் செய்ய சொன்னாங்க. இந்த பொண்ணோட ஜாதகத்துல தோஷம் இருக்குதுன்னு சொல்ல சொன்னாங்க சார், அதனால தான் சார் அப்படி பண்ணேன். யாரா செய்ய சொன்னது? அது சௌமியான்னு ஒரு பொண்ணு தான் சார் வந்து சொல்லிச்சு. சௌமியாவா? அவளா? அவதான் பெங்களூர் போயிட்டாளே. என்ன நடக்குதுங்க ராகுலே? என்ன விஷயம்னு சொல்றா இப்பயாச்சு? அண்ணா, அவ உன்ன பெங்களூர் எல்லாம் போலண்ணா, அவ சென்னையில தான் இருக்கா. அவ தான் இதையெல்லாம் பண்ணா. டேய் என்னடா பேசின்னு இருக்கிற? அந்த பொண்ணு எதுக்குடா இந்த வேலையெல்லாம் பண்ணணும்? ஜாதகத்துல தோஷம் இருக்குதுன்னா எதுக்குடா இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துச்சு இந்த பொண்ணு? மாமா, அந்த விஷயத்தை பற்றிலாம் நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்கிறேன் மாமா. இப்போதைக்கு நந்தினிக்கு ஜாதகத்தில் தோஷம் இல்லைங்கிற விஷயத்த அந்த 2 நாய்களையுமே வாயில் சொல்லணுங்கிறதுக்காக தான் அதுங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். அதுவும் இல்லாமல் நந்தினியுமே இந்த ஜாதகம் ஜோசிங்கிற விஷயத்த ரொம்ப நம்பிட்டா, ரொம்ப பயந்தும் போயிருக்கிறா. ஸோ அவங்க வாயிலேயே உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா அவளுக்கு அந்த பயம் போயிடும். அண்ணனுக்கும் நந்தினிக்கும் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தலாம். அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோத்தையும் பண்ணோம். மற்றதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். டேய் மானங்கிட்டவனே, அசிங்கமா இல்லையாடா உனக்கு? வயசாகுதுல்ல, கொஞ்சமாவது புத்தி வேணா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் இப்படியாடா விளையாடுவே? எச்சக்கல என்னடா ஜென்மமா இருப்ப நீ? எல்லாம் சோறு தான் சாப்பிட்றியா இல்லை வேற எதனா போட்டு சாப்பிட்றியாடா தட்டில்? வாயில நல்லா வருது. ஏன்டா எவ்வளோ ஊற்றி வந்து எதனா சொன்னானா உடனே ஜாதகத்தில் தோஷம் இருக்குது நல்லா சொல்லிடுவியா? என் பொண்ணு எவ்வளோ மன உளைச்சல் ஆச்சு தெரியுமா? அது உன்னையெல்லாம் அப்படியே கொல்லணும் போல இருக்குடா இருக்கு. அப்பா அந்த ஆளு மட்டும் டுபாக்கூர் இல்லப்பா, அந்த பொம்பளையும் சரியான ஃப்ராடு தான்ப்பா. 420ப்பா ரெண்டுமே. சௌமியா கிட்ட காசு வாங்கிட்டு தான் இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்த்துருக்குதுங்க ரெண்டும். ஐயோ எனக்கு அப்படியே தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு என்னத்துக்கிட்ட காசு கொடுத்து இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லணும்? ச்சே, இதுங்கெல்லாம் என்ன ஜென்மங்களா இருக்கவங்களே. ஏங்க 2 வைங்க 2த்தையும். அம்மா ஒரே நிமிஷம் இருக்குமா, அந்த ஆளு வாயால உண்மையை ஒத்துக்கிட்டால, அதே மாதிரி அவளும் வாயை திறந்து பேசட்டோமா? பேசுறி வாயை திறந்து, இல்லைன்னா விகாலி அடிப்பேன். மா தயவு செஞ்சு யாரையும் நடிச்சிடாதீங்கம்மா, நான் உண்மையை சொல்லிடுறேம்மா. வயிற்று பழப்புக்காக தப்பு பண்ணிட்டேம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. அந்த சௌமியா பாப்பா தாம்மா காசு கொடுத்து இப்படியெல்லாம் தப்பாக சொல்லிச்சும்மா. நான் உண்மையான குறி சொல்கிற பொம்பளையும் கிடையாதும்மா. ஏதோ வயிற்று பழப்புக்காக ஊரை ஏமாற்றி பொழைச்சிக்கிட்டு இருக்கம்மா. என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க. சே, சரியான மானங்கிட்ட ஜென்மங்களா இருக்குதுங்க. அசிங்கமா இல்லை இப்படி எல்லாம் பேசுறதுக்கு? இந்த மாதிரி பழப்பு பழைக்கிறதுக்கெல்லாம் ரோட்ல நின்று பிச்சை எடுத்துட்டு போயிடலாம் நாய்ங்களா. சே, கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையா? கூசவே இல்லையா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறப்ப? உங்களுக்கு உங்க வீட்டு பொண்ணா இருந்தா இப்படி எல்லாம் செஞ்சிருப்பீங்களா? நான் ஏதோ ஒரு விரக்தியில எதனா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அந்த பாவெல்லாம் உங்களை தானே வந்து சேரும். இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்க மாட்டீங்களா? ஒருத்தவங்க காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்வீங்களா நீங்க? செய்யுங்கடி, இதுங்கெல்லாம் செய்யுங்க. பீய கூட அள்ளி தின்னுங்க இதுங்கெல்லாம் காசு கொடுத்தா. என்ன கேவலமான பொறப்பா இருக்கவங்களே இதுங்களா. சே, காசுக்காக என் பொண்ணு வழியவே அழிக்க பார்த்தீங்கல்ல நீங்களாம். உங்கள அவனா வாயை திறந்துட்டு வாயிலே மிதிச்சு சாவச்சிருவேன் நான். ஜாதகங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் கல்யாணத்தில். அதில் எதனா சிக்கல் வந்துச்சுன்னா அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகும், அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம கேவலமாக காசை வாங்கிட்டா ஏமாத்துறீ நீ. உன்னா ஐயா இதுக்கு மேலே நான் அடிக்காதீங்க ஐயா, நான் செத்துருவேன் ஐயா, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ஐயா. உங்களுக்கு எஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. ஏதோ காசுக்கு ஆசைப்பட்டு அப்படி பண்ணிட்டேன். இன்னொரு தடவை சத்தியமாக என் வாழ்க்கையில் அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன், விட்டுருங்க. ஏம்மா உங்க காலெல்லாம் கூட விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா, என்ன விட்டுருங்கம்மா. ஏதோ வயிற்று பழுப்புக்காக அப்படி தப்பு பண்ணிட்டேம்மா, விட்டுருங்கம்மா. என்ன இதோட உங்க பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேம்மா, என்ன விட்டுருங்கம்மா. வச்சுதான் பாரு, செருப்பு கட்டி அடிக்க மாட்டேன் உன்னை நானே. அடியே உன் வீட்டு பொண்ணா அந்த இப்படியெல்லாம் பண்ணிருப்பியா? அடியே இப்படியெல்லாம் செய்ய தோணி இருக்க மாட்டேன் உனக்கு. என் பொண்ணுக்கு எதனா ஆயிருந்ததுன்னு வைக்க, உன்னையெல்லாம் கழுத்து நடிச்சு கொண்டுட்டு வேண்டினானே. இந்த பழுப்பு பழிக்கிறதுக்கு ரோட்டில் பிச்சை எடுத்து துணலாண்டி நீ எல்லாம். சே, புத்தி கேட்டு போய் பண்ணிட்டோம்மா, மன்னிச்சு விட்டுருங்கம்மா தயவு செஞ்சு. அப்படியெல்லாம் உங்களை மன்னிச்சு விட்டுற முடியாது. நாங்கள் மன்னிச்சு விட்டா நீங்கள் மறுபடியும் அதே வேலையை தான் பண்ணுவீங்க. உங்களெல்லாம் ஜெயிலில் பிடிச்சி போட்டால் தான் சரிப்பட்டு வரும். மாமா அந்தால விட்டுருங்க மாமா, அவங்கள இங்கே கட்டி போடுவோம். கரெக்டான நேரமாக பார்த்து போலீஸில் போயிட்டு எல்லா எவிடன்ஸையும் கொடுத்து இதுங்க 2த்தையும் உள்ள தள்ளுவோம். அப்புறம் அந்த சௌமியாவையும் சேர்த்து உள்ள தள்ளுவோம்.